தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரின் ஆங்கில பதிவை தமிழில் மொழிபெயர்த்து இந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, படம் வெளியாவதற்கு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இந்த சென்சார் போர்டு இஷ்யூக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஆதரவை எப்படி பார்க்க வேண்டும்? விவரம் என்ன? காயத்ரி, நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது நாளை திரைக்கு வர இருந்த நிலையில் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பாக பட வெளியீடு தள்ளி போனது. இந்த நிலையில் விஜய்க்கு ஆதரவாக, இந்த ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாகவும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் தனது ஆதரவை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் பாஜகவை கண்டித்து பதிவிட்டிருந்தனர். அதே போல தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கரும் மத்திய அரசை கண்டித்து பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் பிரதமரின் அழுத்தத்தால் தான் விஜய் படம் வெளியாவது தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தணிக்கை சான்று தரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். அரசியல் கருத்து வேறுபாடாக இருந்தாலும் கலைப்படைப்பை குறிவைப்பதை ஏற்க முடியாது என்றும், கலையில் அரசியல் வேண்டாம், கற்பனை சொந்தத்தை மதிக்க வேண்டும் என்றும் கிரிஷ் ஜோடங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த பதிவை தமிழில் மொழியாக்கம் செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிரிஷ் ஜோடங்கரை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இருந்து தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த பதிவிற்கும் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவான இந்த பதிவிற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருந்தார். காயத்ரி, நன்றி தமிழரசி விவரங்களுக்காக.